இங்கே சேகர் அண்ணன் என்னை அழைக்கும் போது எனக்கு ஒன்றும் புரியலை. நான் அவர் பேசுகிறப்ப ஏன்னா எத்தனை தடவை என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வரவே மாட்டேங்கிறேன், கூப்பிடாத ஆளுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன், கூப்பிட்ற ஆளுக்கு வர மாட்டேங்கிறேன்னு ஒரு ஒம்பளுக்காரு. கூப்பிட்ட ஆளுக்கெல்லாம் போயிருக்கேன், ஆனால் போனேன்னா இவர் கூப்பிடாத ஆளுக்கெல்லாம் போகிறேன், கூப்பிட்ட ஆளுக்கு வர மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு வரார். இன்னைக்கு வந்து பார்க்குறேன், இது ஒரு திருவிழா மாதிரியே இருக்கு பாருங்க. என்ன அழகா ஒரு 2 நிமிஷத்தில் 200 பேர் அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்கிறாருன்னா அந்த கட்சிக்குள்ளே அந்த எந்த அளவுக்கு உள்ள ஈடுபாடோடு இருக்காரு, எப்படி உழைக்கிறாருங்கிறத நான் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் எவ்வளோ பாடுபடுறாருங்கிறத நான் எனக்குள்ள வந்து பார்த்துருக்கேன். ஏற்கனவே பார்ப்பேன் நான். ஐயாவுடைய கலைஞர் ஐயா பெற்றெடுத்த தவப்புதல்வன் அருமை அண்ணன் தளபதி தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாளை வந்து இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு அதுக்கு முன்னால் என்னுடைய சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்களுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஏன்னா அந்த அம்மா பெரிய படிப்பாற்றல் உள்ளவங்க, நம்ம 5ஆம் கிளாஸ் தான், அந்த ஏரியாவை தாண்டலை. அது நம்ம வீட்டில் போய் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி போட்டு பார்த்தா தான் உள்ளே என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். அந்தளவுக்கு ஒரு ஆற்றல், அறிவு, பெரிய சிந்தனையாளர் அவங்க. நேற்று இரவு கூட அவங்களுடைய இதை பூரா பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்பப்போ நல்லா பேசுவாங்க. அப்போ பேசும்போது தன்னுடைய மகனுக்கு ஒரு அறிவுரை சொன்னதாக பேசுகிறாங்க. இந்த கூட்டத்திலேருந்து வர்றப்ப முகம் தெரியுது, பேர் மறந்து போச்சு. அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. மகன் கேட்டாராம், அம்மா எப்பயுமே 23 வயசாக அவருக்கு, என்ன உன் கண்ட்ரோல்லே என்னை வச்சுருக்கியம்மா, நியாயமானு கேட்டாராம். அது இல்லைப்பா, நீ கல்யாணம் ஆகி எல்லாம் பெரிய ஆகி உனக்குன்னு ஒரு தனித்தன்மை வந்ததுனால நீ வந்து யாருன்னு காட்டிக்க, அது வரைக்கும் அம்மா பேச்ச கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு அவங்க பேசுனது எனக்கு நேற்று நைட்டு மைண்டில் அப்படி நின்றுச்சு. அந்த கருமம் அந்த மூளை மறந்து போச்சு. மேலே வந்தோடனே உங்கள் பேர் என்னான்னு கேட்டு தொலைஞ்சிட்டேன். இது வரலாறை விட பெரிய தகராறாக இருக்கும் போல் இருக்குது. ஐயா பிறந்தநாள் அன்னைக்கு, முதலமைச்சருடைய பிறந்த அன்னைக்கு இது பெரிய பஞ்சாயத்து ஆயிரும் போல் இருக்குன்னு எனக்கு லேசாக குடலை பிரட்டிச்சு. அப்போ கூட பாருங்க, என்னுடைய பெயர் பர்வீன் சுல்தான், என்னுடைய படிப்பு ஆஹா ஓஹோ ரைட்டு, நான் எழுதிக்கிறேன்னா அங்கே எழுதக்கூடாது, இங்கே எழுதணும். அங்கே கூட அது கரெக்டு தானே, பார்த்தீங்களா? இங்கே எழுதுனா அது வந்து வேற மாதிரி காதல் ஆயிரும்ல, அது தப்பாயிரும். இங்கே எழுதுனா தான் மூளை. வாத்தியார்ல பேசலை, பாடமே நடத்திட்டு போயிருக்காங்க பாருங்க. எவ்வளோ பெரிய சிந்தனையாளர், எவ்வளோ அறிவாளரை கொண்டாந்து வச்சுருக்காங்க. உண்மையிலே மன்னிச்சுங்க சகோதரி அவர்களே, இனிமேல் இந்த பேரை மறக்க மாட்டேன். நான் இப்போ பேர் ஞாபகம் இருக்குது. இந்த வர்ற பாதையில் பூரா எல்லாம் போகிறாங்க. அங்கே வேற போயிட்டு வந்தேன்னா தலைவரை போய் பார்த்தாங்க அவருடைய. அதே மாதிரி எங்கள் ஐயா எஸ்பி பெரிய தமிழ் திரையுலகத்துக்கு கிடந்த ஒரு பெரிய சொக்கத்தங்க. அவர் இளையராஜாவின் மோதங்கிற படத்துக்கு இவர் தான் எனக்கு டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்து அந்த படத்தை அவர் எதனால் அந்த படம் நழுவுச்சுங்கிறத இன்றைக்கி அவர் சொல்லி தான் எனக்கே தெரியுது. அவங்க டைரக்ஷன் நடிக்க வேண்டியது மிகப்பெரிய டைரக்ட். எளிமையாக சாதாரணமாக ஒரு படத்தை ஒரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும், ஒரு கமலஹாசனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், 30 நாள் 35 நாளில் படத்தை முடிச்சுடுவார் அவர். அவ்வளோ ஆற்றல், அவ்வளோ அறிவு சாதாரணமாக. அப்படிப்பட்ட மிகப்பெரிய மகானவர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு ஏபி நாகராஜன், ஒரு டிஆர் பந்துலு, இந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு டைரக்டர் அவர். இன்றைக்கி அவர் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் ஐயாவை பற்றியும் அந்த ஐயா தமிழக முதல்வர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவருடைய கஷ்டத்தையும் சொல்கிறப்போ, அடடா இதெல்லாம் வந்து இவங்கள மாதிரி ஆளுங்க முன்னால் கேட்கும்போது தான் நம்மளுக்கு மனசில் ரொம்ப பதியுது. மற்ற சாதாரண இன்றைக்கி இருக்க பிள்ளைய சொல்கிறதுல எடுபடாது. அவர் சொல்கிறபோது அந்த வரியில் சொன்னார் பாருங்க, ஒரு தொண்டன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கார். ஒரு தொண்டன்
கல்யாணம் பண்ணி 10 நாளில் சிறைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி அறிவிச்சிருக்காரு பாருங்க கலைஞர் ஐயா. அதை சொன்னார் பார்த்தீங்களா. ஸ்டாலின் வச்சன் பேரனால அந்த ஸ்கூலை சேர்க்க மாட்டேன், பேரை மாற்றுன்னு இருக்கான். நான் ஸ்கூலை தாண்டா மாற்றுவேன், பேரை மாற்ற மாட்டேன்னு இருக்கார் அவர். அவர் சொன்ன கதையை கேட்கும்போது அதே ஒரு படமாக அவர் டேரக்ட் பண்ணலாம். அவர் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புறத ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பியிருக்காரு பாருங்க. அதுதான் ஐயா கலைஞர் அவர்கள். இப்போ நான் இங்கே வர்றதுக்கு முன்னால் அண்ணே, நான் என்னுடைய அன்பு அண்ணன், இது பார்ட்டி சாதாரண இல்லை, சேகர்பாபு அண்ணன். வெட்டு 1 துண்டு 2 தான் பேச்சு. யாருக்கு அஞ்சாத சிங்கம், மன வலிமை, தைரியம். எத்தனையோ சிறப்பான அமைச்சரில் இது ஒரு சிறப்பு. முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு அறநிலைத்துறைக்கு இப்படி ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்தார் பாருங்க. அடடா, எல்லா கோயிலையும் விளக்கெறிதியா, அவ்வளோ கோயில் அப்படி பிரகாசமாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, ஜெகஜோதியா இருக்கு. அவ்வளோ அழகாக அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளோ அழகாக அவர் எனக்கு கூட ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு. அது எனக்குன்னு சொல்ல முடியாது, எத்தனையோ கோயில் சுற்று பூரா ஆட்டையை போட்டு போகிறாங்க. ஏன் கோயில் எனக்கு குலதெய்வம், ஆனால் காட்டு பரமக்குடின்னு ஒரு கோயில். அந்த கோயிலில் ஒரு ஐயனார், என்னுடைய சாமி வந்து திருவேற்றுடைய ஐயனார் கருப்பு சாமி. அந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 23-24 ஏக்கர் ஆட்டையை போட்டு அவன் பூரா எல்லாம் கொய்யா ஐயாலாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மேட்ரு சொன்னல, முதல்ல பேப்பரை கொடுப்பேன், இப்போ பாருப்பா கொஞ்ச நேரத்தில் அப்படின்னா. கொஞ்ச நேரத்தில் எப்படி முடியும் அப்படின்னு நான் உடனே ஊர்லேருந்து அந்த கோயில் பூசாரி பாக்கியராஜன் ஒருத்தர், அந்த ஊர் சொந்தக்காரர் முனிராஜன் ஒருத்தர், அந்த கோயில் அந்த ஊருக்கே பொறுப்பு, அந்த ஊர் கோயில் அது. உடனே அண்ணன்ட்ட கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன். கப்புன்னு காலையில் ஆள் அனுப்புனாரு, வாங்கி கொடுத்துட்டாரு. இங்கே சுயநலத்துக்காண்டி நான் பேசலை. இது மாதிரி எத்தனையோ கோயில் சுத்த ஆட்டையை போட்ட இடத்த பூரா வாங்கி அதை அழகாக வந்து அறத்தில் சேர்த்து எல்லாம் ரொம்ப பேர் மனசை சந்தோஷப்படுத்தியிருக்காரு. உண்மையிலே ஒரு அருமையான ஒரு தேர்வு. தமிழக முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கி வச்சிருக்காரு. இதுக்கு முன்னால் அறநிலைத்துறையெல்லாம் அதெல்லாம் இங்கே அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.